லவ் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th சமூக புக்கில் இருந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கலை கிளர்ச்சிகள் தான் பார்க்க போகிறோம். இதுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். நீங்கள் அந்த டெஸ்ட்டில் இன்னும் சேரலைங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் சேர்த்துக்கிட்டுறேன். வழக்கம் போல் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்த மார்க்கு உங்களோட பேர் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Welcome to Love TNPC Online Academy. பாளையம் என்ற சொல் எதை குறிக்கிறது? ஒரு சிற்றரசு, ஒரு பகுதி அல்லது ஒரு இராணுவ முகாம். பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு குறிப்பிட்டனர்? இது வந்து ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பேப்பருங்க, முக்கியமானது. பொலிகார். வாரங்களைச் சேர்ந்த எந்த காகதிய அரசின் காலத்தில் பாளையக்காரர் முறை முதலில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? முதலாம் பிரதாபருத்ரன். அதாவது இது வந்து கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குங்க, சரிங்களா? மதுரையில் விஸ்வநாத நாயக்கர் தனது அமைச்சரின் உதவியுடன் பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் எப்போது அறிமுகப்படுத்தினார்? 29 ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? 1529. அதாவது சைமன் குழு எப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து 1929 வந்திருப்பாங்க. அந்த 1929 ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? 1529 இங்கே போடுங்க, சரிங்களா? மதுரையில் விஸ்வநாத நாயக்கர் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்த உதவியாக இருந்த அரிநாத முதலியார். நாயக்க மன்னர்களால் எத்தனை பாளையங்கள் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது? 72 பாளையங்கள். இது எப்படி பிரிப்பாங்க? கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம்னு பிரிப்பாங்க, சரிங்களா? பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்பட்டது? படிகாவல் அல்லது அரசு காவல். பாளையக்காரர்கள் நாயக்க மன்னர்களுக்கு எத்தனை பங்கு வரி பணத்தை செலுத்த கடமைப்பட்டிருந்தனர்? அதாவது பாளையக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வரி பணத்தை வாங்கி அதை வந்து நாயக்க மன்னர்களுக்கு கொடுப்பாங்க. எத்தனை பங்கு கொடுப்பான்னு கேட்குறாங்க. 1/3 பங்கு. நாயக்கர்களால் பிரிக்கப்பட்ட பாளைய அமைப்புகளில் மிக முக்கியமாக விளங்கிய இரு பிரிவுகள் எவை? அது கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள், சரிங்களா? கீழ்வருவனவற்றுள் கிழக்கு பாளையங்களின் கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கியவர் யார்? கிழக்குனா கட்டபொம்மன், எங்கே இருக்குது? இது இருக்கா? மேற்குனா யாருன்னா பூலிதேவர், சரிங்களா? மறக்காதீங்க. பின்வருவனவற்றுள் எது மேற்கு பாளையங்களை சார்ந்தது அல்ல? சாத்தூர் மற்றும் கிழக்கு பாளையங்க. ஊத்துமலை, நடுவுக்குறிச்சி, சிங்கம்பட்டி இதெல்லாம் பார்த்தோன்னா மேற்கு பாளையம், சரிங்களா? கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட செலவுக்காக ஆற்காட்டு நவாப் யாரிடமிருந்து கடன்களை பெற்றிருந்தார்? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. இவர் என்ன பண்ணுவார்னா, ஆற்காட்டு நவாப் வெள்ளைக்காரங்கிட்ட வந்து கடன் வாங்கிடுவார். வாங்கிட்டு கட்ட முடியாது, அதனால் என்ன பண்ணுவார், நீயே வரி வசூல் பண்ணிக்கோ அப்படின்னு வசூல் பண்ண வெள்ளைக்காரங்களுக்கு வந்து அனுமதி கொடுப்பாரு. அந்த வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வசூல் பண்ண வருவாங்க. வசூல் பண்ண வந்தோடனே அவங்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் சண்டை வரும், சரிங்களா? கான்செப்ட் அதான், சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஆற்காட்டு நவாப் தென்னக பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்கும் அதிகாரத்தை ஆங்கிலேயருக்கு வழங்கியதன் மூலம் உருவான முதலே எதற்கு வழிவகுத்ததுன்னா பாளையக்காரர் புரட்சி, சரிங்களா? ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் முதலில் எதிர்த்து நின்று கிளர்ச்சியை தொடங்கியவர் யார்? இது வந்து ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் பேப்பருங்க, சரிங்களா? பூலிதேவர். 1755 மார்ச்சில் கர்னல் ஹெரான் தலைமையில் ஆற்காட்டு நவாப்பின் சகோதரரான யாருடைய படை திருநெல்வேலிக்கு சென்றது? அதாவது ஆற்காட்டு நவாப்போட சகோதரர் யாருன்னு கேட்குறாங்க. மாபுஸ் கான். கர்னல் ஹெரான் மதுரை மற்றும் நெற்கட்டும் செவல் பகுதியை எளிதாக கைப்பற்ற முடியாமல் திரும்பியதால் கம்பெனி நிர்வாகம் அவருக்கு என்ன தண்டனை விதித்தது? பணியிடை நீக்கம் மற்றும் நிரந்தர பணி நீக்கம். ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை உருவாக்க முயன்ற புலிதேவர் யாருடைய ஆதரவை பெற தவறினார்? பிரெஞ்சுக்காரர்கள் மற்றும் ஐதர் அலி. புலிதேவர் உருவாக்கிய பிரிட்டிஷ் எதிர்ப்பு பாளையக்காரர் கூட்டமைப்பில் இணைய மறுத்த முக்கியமான பாளையம் எது? இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். புலிதேவர் எந்த அரசின் ஆதரவை மிக முக்கியமாக பெற்றிருந்தார்? அவரிடமிருந்து 2000 வீரர்களை பெற்றார். திருவிதாங்கூர் மன்னர். களக்காடு என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் மாபுஸ் கானின் படைகளை தோற்கடித்தவர் யார்? புலிதேவர். கம்பெனியால் புலிதேவரை அழைக்க அனுப்பப்பட்ட யூசப் கான் என்ற அதிகாரியின் மற்ற பெயர்கள் என்ன? கான் சாபிக் மற்றும் மருதநாயகம்.
யூசப் கான் பூலிதேவரின் கோட்டைகளை தாக்க பீரங்கி படைகளை வரும் வரை காத்திருந்தார். அந்த பீரங்கி படை எங்கிருந்து எப்போது வந்து சேர்ந்தன? திருச்சிராப்பள்ளியிலிருந்து 1760 வந்து சேர்ந்திருக்கும். சரிங்களா? பூலிதேவரின் 3 முக்கிய கோட்டைகளான நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகியவற்றை யூசப் கான் எப்போது தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்? 1761 மே 16. இங்கே பாருங்கள், 16 61 61 16 இப்படி மாற்றிக்கோங்க. சரிங்களா? கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்காமல் பாளையக்காரர்களுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதற்காக குற்றம் சாட்டப்பட்டு யூசப் கான், அதாவது கான் சாஹிப், எப்போது தூக்கிலிடப்பட்டார்? 61 கைப்பற்றியிருப்பார், 64 வந்து சாவச்சிட்டுருவாங்க. சரிங்களா? யூசப் கான் மறைவுக்கு பின் பூலிதேவர் மீண்டும் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு எது? அவர் இறந்த செய்தி கேட்டோடனே வந்திருப்பார். சரிங்களா? 1764. 1767 நெற்கட்டும் செவல் கோட்டையை முற்றுகையிட்டு பூலிதேவரை தோற்கடித்த ஆங்கிலேய அதிகாரி யார்? அங்கே பாருங்கள், 1767. ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா கர்னல் ஹெரான் வருவார். கர்னல் ஹெரானால் ஜெயிக்க முடியாது, அதனால் யார் வருவாங்கன்னா மாபூஸ் கான் வருவார். மாபூஸ் கான் வந்து ஜெயிச்சுட்டு அவர் வந்து தூக்கிலிட்டு அப்புறமா யார் வராங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? மூணாவது யார் வருவாங்கன்னா கர்னல் கேம்பெல் வருவார். சரியா? கேப்டன் கேம்பெல். பூலிதேவரின் படைகளுக்கு தலைமையேற்று வழிநடத்திய மற்றும் பூலிதேவரின் தற்கொலை படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கிய அவரது நம்பிக்குரிய தளபதி யார்? ஒண்டி வீரன். இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கையை வெட்டிடுவாங்க. அந்த ஒரு கை வெட்டப்பட்டாலும் அப்பயும் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் பண்ணுவார். சரிங்களா? இங்கே பாருங்கள் கூற்று. பூலிதேவர் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த மறுத்த முதலில் ஆயுதம் ஏந்தி போராடினார். ஆற்காட்டு நவாப் கம்பெனியாருக்கு வரி வசூலிக்கும் அதிகாரத்தை வாங்கியது சட்டவிரோதமானது என அவர் கருதினார். ஏ மற்றும் ஆர் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் தான். சரிங்களா? வேலு நாச்சியார் ராமநாதபுரத்தின் எந்த அரசின் ஒரே பெண் மகளாக 1730 பிறந்தார்? செல்லமுத்து விஜயரங்கநாத சேதுபதி. வேலு நாச்சியார் தேர்ச்சி பெற்றிருந்த தற்காப்பு கலைகள் மற்றும் மொழிகள் எவை? ஏ மற்றும் பி ஆகிய இரண்டும். பாருங்கள், சிலம்பம், வளரி, வாழ்வீச்சு, வில்வித்தை. அவங்க கற்ற மொழிகள் பார்த்தோன்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது மொழிகள். சரிங்களா? இந்த உருது மொழி வச்சு தான் வேலு நாச்சியார் என்ன பண்ணுவார்னா மைசூர் அலிக்கிட்ட லெட்டர் எழுதி கொடுப்பார். சரிங்களா? வேலு நாச்சியார் தனது 16ஆம் வயதில் சிவகங்கையின் எந்த அரசிற்கு மனம் முடித்து வைக்கப்பட்டார்? முத்து வடுகநாத பெருவுடைமை தேவர். சரியா? முத்து வடுகநாதன் போட்டிருப்பாங்க புக்கில். வேலு நாச்சியாருக்கும் முத்து வடுகநாதருக்கும் பிறந்த பெண் மகனின் பெயர் என்ன? வெள்ளச்சி நாச்சியார். 1772 ஆற்காட்டு நவாப் படைகளும் கர்னல் போன்ஹோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் சிவகங்கையின் எந்த இடத்தில் முத்து வடுகநாதரை கொன்றனர்? முத்து வடுகநாதரை கொன்றது தெரியும், அது யாருன்னு பார்த்துக்குவாங்க. கர்னல் போன்ஹோர் தலைமை. சரிங்களா? காளையர் கோவில் போர். காளையர் கோவில் போருக்கு பின் வேலு நாச்சியார் தப்பித்து சென்று யாரிடம் 8 ஆண்டு பாதுகாப்பில் வாய்ந்தார்? கோபால் நாயக்கர் இருப்பார், அவர்கிட்ட வந்து அடைக்கலமாக வாய்வார். எந்த இடம்னா திண்டுக்கலுக்கு அருகே உள்ள விருப்பாச்சி. சரிங்களா? வேலு நாச்சியார் திண்டுக்கல்லில் இருந்து மைசூர் சுல்தான் ஹைதர் அலிக்கு தனது இராணுவ உதவி கேட்டு எந்த மொழியில் கடிதம் எழுதினார்? இதை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, உருது மொழி. வேலு நாச்சியாருக்கு உதவுவதற்காக திண்டுக்கல் கோட்டை காவல் தலைவரான சையதிடம் 5000 காவல் படைகளையும் 5000 குதிரைப்படைகளையும் அனுப்ப உத்தரவிட்டவர் யார்? ஹைதர் அலி. சரிங்களா? யார்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா சையத்கிட்ட சொல்லியிருக்காரு. சரியா? வேலு நாச்சியாரின் சார்பாக ஹைதர் அலியை சந்தித்து பேசிய அவரது தலைமை அமைச்சர் யார்? தாண்டவராயன். வேலு நாச்சியாருக்கு பாதுகாப்பு அளித்த விருப்பாச்சி கோபால நாயக்கரின் கூட்டமைப்பில் இடம்பெற்றிருந்த பிற பகுதி தலைவர்கள் யார்? மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தேவதானத்தின் பூஜை நாயக்கர். லட்சுமி பூஜை பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? கோபால நாயக்கர் பிற்காலத்தில் 1801 நடைபெற்ற கோவை புரட்சியில் யாருடன் இணைந்து பிரிட்டிஷாரை எதிர்த்தார்? துண்டாஜி வாக். வேலு நாச்சியார் உடையாள் என்ற பெண்ணின் பெயரில் ஒரு பெண்கள் படைப்பிரிவை உருவாக்கினார். அந்த உடையாள் யார்? உடையாள் யாருன்னு கேட்குறாங்க. சரியா?
வேலு நாச்சியாரை பற்றி அவங்ககிட்ட தகவல் கேட்டிருப்பாங்க சரிங்களா. அதாவது இந்த கதை எப்படி வரும்னா, வேலு நாச்சியார் வந்து ஹைதர் அலி கிட்ட போயிட்டு படைப்பிரிவை கேட்க போவாங்கல்ல, கொஞ்சம் காலார் அனுப்பி கொடுங்கன்னு கேட்க போவாங்கல்ல. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க பார்த்துருவாங்க. வெள்ளைக்காரங்க பார்த்துட்டு அவங்கள பின்தொடர்ந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வழி தெரியாமல் போயிடும். அங்கே வந்து ஒரு ஆடு மேய்ச்ச ஒரு பெண் இருப்பாள். அவகிட்ட கேட்பாங்க, இந்த பக்கம் போன பெண்மணி எந்த பக்கம் போனாங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த உடையாள் வந்து சொல்ல மறுத்துருவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உடையாளை வந்து தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டுருவாங்க சரிங்களா. அந்த உடையாள் தான் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தான் சொல்லிட்டேனே, அதான் சரிங்களா. ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அழிப்பதற்காக தன் உடலில் நெருப்பு வைத்து கொண்டு ஆயுத கிடங்கிற்குள் நுழைந்து மனித வெடிகுண்டாக மாறிய வேலுநாச்சியாரின் விசுவாசமிக்க தோழியார் குயிலி. ஹைதர் அலி, கோபாலநாயக்கர் மற்றும் மருது சகோதரர்களின் உதவியுடன் வேலுநாச்சியார் எந்த ஆண்டு சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றி ராணியாக பொறுப்பேற்றார்? 1780. இந்திய மண்ணில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் மற்றும் வீரமங்கை யார்? ராணி வேலு நாச்சியார். 44வது பாருங்க, பொறுத்துக. தாண்டவராயனார். தாண்டவராயன் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை அமைச்சர் சரிங்களா. கோபாலநாயக்கர். கோபாலநாயக்கர்னா திண்டுக்கல் கூட்டமைப்பு தலைவர். மருது சகோதரர்கள் வேலுநாச்சியாரின் தளபதிகள். குயிலி உளவுப்படை தலைவி சரிங்களா. ஆன்சர் பாருங்க, ஏ தான் ஆன்சர். வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது எத்தனையாவது வயதில் பாஞ்சாலக்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்றார்? 30 வயதில். கம்பெனி நிர்வாகிகள் ஜேம்ஸ் லண்டன், காலிங் ஜாக்சன் ஆகியோர் கட்டபொம்மனை பற்றிய ஆரம்பத்தில் என்ன கருதினர்? அமைதியை விரும்பும் குணம் கொண்டவர். 1781 கம்பெனியாருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்கும் அதிகாரத்தை முற்றிலும் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது? கிழக்கிந்திய கம்பெனி. 1798 ஆகஸ்ட் 31 அன்றைய நிலவரப்படி கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய வரி நிலுவை எவ்வளவு பக்கோடாவாக இருந்தது? 3310. கட்டபொம்மனிடமிருந்து வரி நிலுவையை வசூலிப்பதற்காக இராணுவத்தை அனுப்ப அனுமதி கோரிய பிரிட்டிஷ் ஆட்சியாளர் யார்? கலெக்டர் காலிங் ஜாக்சன். கலெக்டர் ஜாக்சன் தன்னை வந்து சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு எப்போது உத்தரவிட்டார்? 1798 ஆகஸ்ட் 18. கட்டபொம்மன் கலெக்டர் ஜாக்சனை சந்திக்க குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற இடங்களில் முயன்று தோற்று இறுதியாக எங்கே வைத்து சந்தித்தார்? ராமநாதபுரம். ஜாக்சனை சந்திப்பதற்காக கட்டபொம்மன் எத்தனை மைல்கள் தமிழக பகுதியில் அலைய வைக்கப்பட்டு பின்தொடர்ந்தார்? 1300 மைல்கள். ராமநாதபுரம் சந்திப்பின் போது கட்டபொம்மனையும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியரையும் ஜாக்சன் எத்தனை மணி நேரம் நிற்க வைத்தார்? 3 மணி நேரம். ராமநாதபுரம் கோட்டை வாயிலில் ஏற்பட்ட மோதலில் தப்பிக்க முயன்ற கட்டபொம்மனுக்கு உதவிய மற்றும் அங்கு கொல்லப்பட்ட ஆங்கிலேய அதிகாரி யார்? ஊமதுரோதே இருப்பார். லெப்டினன்ட் கிளர்க் வந்து கொலை செய்யப்பட்டிருப்பார் சரிங்களா. ராமநாதபுரம் கோட்டை மோதலின் போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட கட்டபொம்மனின் அமைச்சர் யார்? சிவசுப்பிரமணியனார். கட்டபொம்மன் வந்து தப்பிச்சு போயிடுவார், சிவசுப்பிரமணியனார் வந்து மாட்டிக்குவார் சரிங்களா. சென்னை குழுவின் முன்பாக கட்டபொம்மன் ஆஜராக உத்தரவிட்ட சென்னை ஆளுநர் யார்? எட்வர்ட் கிளைவ். 1798 டிசம்பர் 15 சென்னை குழுவின் முன் கட்டபொம்மன் ஆஜரான போது அங்கிருந்த குழு உறுப்பினர்கள் யார்? வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரன், காசா மேஜர் சரிங்களா. 3 பேர் இருப்பாங்க. சென்னை குழுவின் விசாரணைக்கு பிறகு கலெக்டர் ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்பட்டு புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சரை பார்த்துடலாமா? லூசிங்டன். விசாரணையின் முடிவில் கட்டபொம்மன் நிலுவைத் தொகையான 3310 பக்கோடாக்களில் எத்தனை பக்கோடாக்கள் நீங்களாக பிறவற்றை செலுத்தினார்? 1080 பக்கோடாக்கள். கட்டபொம்மன் திண்டுக்கல்லின் கோபாலநாயக்கர், சிவகங்கையின் மருது சகோதரர்கள் ஆகியோருடன் இணைந்து உருவாக்கிய பிரிட்டிஷ் எதிர்ப்பு அமைப்பின் பெயர் என்ன? தென்னிந்திய பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு. மருது சகோதரர்களை சந்திக்கக்கூடாது என்று கலெக்டர் லூசிங்டன் தடுத்ததையும் மீறி
கட்டபொம்மனை சந்திக்கும்படி செய்த சிவகங்கையின் முக்கிய தலம் எது? சிறுவயல். கட்டபொம்மன் தனது கூட்டமைப்பில் இணையுமாறு எந்த பாளையத்திற்கு அழுத்தம் கொடுத்தார்? அது ஆங்கிலேயரின் கோபத்தை தூண்டியது. சிவகிரி பாளையம். 1799 மே மாதத்தில் பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை நோக்கி படையெடுக்க உத்தரவிட்ட இந்திய தலைமை ஆளுநர் யார்? வெல்லஸ்லி பிரபு. பாஞ்சாலக்குறிச்சியின் மீது படையெடுத்த பிரிட்டிஷ் கூட்டு படைகளுக்கு தலைமை தாங்கிய இராணுவ அதிகாரி யார்? பேனர்மேன். பேனர்மேன் பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டு எப்போது முழு தாக்குதலை தொடங்கினார்? 1799 செப்டம்பர் 5. அதாவது ஆசிரியர் தினம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? கோட்டையின் ரகசியங்களை சேகரிப்பதற்காக பேனர்மேன் தூது அனுப்பிய நபர் யார்? ராமலிங்கனார். கோட்டையின் மோதலில் கட்டபொம்மனின் எந்த தளபதி பாஞ்சாலக்குறிச்சி கோட்டை வீரமரணம் அடைந்தார்? சுந்தரலிங்கம். பாஞ்சாலக்குறிச்சி வீழ்ந்த பின் கட்டபொம்மன் தப்பித்துச் சென்று புதுக்கோட்டை காடுகள் மற்றும் அவரை காட்டிக் கொடுத்த மன்னன் யார்? களப்பூர் காடுகள் காட்டி கொடுத்தது பார்த்தோன்னா புதுக்கோட்டை மன்னன் விஜய ரகுநாத தொண்டைமான். கட்டபொம்மனின் முதன்மை அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் எங்கு எப்போது தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரம் 1799 செப்டம்பர் 13. வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரர்கள் அவையின் முன் விசாரிக்கப்பட்டு எந்த மரத்தில் தூக்கிலிடப்பட்டார்? கயத்தாரில் பழைய கோட்டைக்கு அருகில் இருந்த புளிய மரம். எப்போனா 1799 அக்டோபர் 16, 17. 2 டேட்டு கொடுத்துருப்பாங்க, ரெண்டுமே பார்த்துக்கோங்க, சரிங்களா? மருது சகோதரர்களான பெரிய மருது மற்றும் சின்ன மருதுவின் பட்ட பெயர்கள் மற்றும் அவர்கள் யாருடைய திறமையான தளபதியாக இருந்தனர்? வெள்ள மருது மற்றும் சிவகங்கை சிங்கம் யாருக்கு தளபதியாக இருந்தாங்கன்னா முத்து வடுகநாதருக்கு தளபதியாக இருந்தாங்க, சரிங்களா? 1800 பிரிட்டிஷ் ஆவணங்களில் இரண்டாவது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடப்படும் கிளர்ச்சியை வழிநடத்திய கூட்டமைப்பின் பெயர் என்ன? தென்னிந்திய புரட்சி கூட்டமைப்பு. அது யார் பண்ணதுன்னா மருது சகோதரர்கள் தான் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? மருது சகோதரர்களின் கூட்டமைப்பில் கொங்கு நாட்டில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முக்கிய தலைவர் யார்? தீரன் சின்னமலை. 1800 ஏப்ரலில் மருது சகோதரர்கள் திண்டுக்கல் கோபாலநாயக்கர், மலபாரின் கேரளவர்மா ஆகியோர் எங்கு கூடி பிரிட்டிஷாருக்கு எதிராக புரட்சி செய்ய திட்டமிட்டனர்? கோயம்புத்தூரில் தான் கூட்டம் போட்டிருப்பாங்க, சரிங்களா? பாஞ்சாலக்குறிச்சி கோட்டை தகர்க்கப்பட்ட பின் தப்பித்துச் சென்று பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கட்டபொம்மனின் சகோதரர்கள் யார்? ஓமதுரையும் சேவத்தையான் தான் கட்டபொம்மனோட சகோதரர்கள், சரிங்களா? எப்போனா 1801 வந்து அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க, சரிங்களா? சிறையிலிருந்து தப்பிய ஊமைத்துறை மற்றும் செவத்தையாருக்கு சிறு வயலில் அடைக்கலம் கொடுத்த ஆதரித்தவர் யார்? மருது சகோதரர்கள். ஊமைத்துறை மற்றும் செவத்தையாவை தங்களிடம் ஒப்படைக்க மறுத்ததால் மருது சகோதரர்களின் சிவகங்கை மீது படையெடுத்த ஆங்கிலேய அதிகாரிகள் யார்? கர்னல் அக்னியூ மற்றும் கர்னல் இன்னஸ். அதாவது கட்டபொம்மன் தம்பிங்க வந்து மருது சகோதரர் நம்பி அவங்ககிட்ட அடைக்கலம் போவாங்க. அவங்க கடைசி வரைக்கும் அவர் உயிர் ஒரு வரைக்கும் அவர் வந்து காட்டி தர மாட்டார் மருது சகோதரர்கள், சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருந்தாங்க நாம் தமிழர்கள். ஆனால் இப்போ அப்படி இல்லை, சரி. மருது சகோதரர்களால் 1801 ஜூன் மாதத்தில் வெளியிடப்பட்ட பிரிட்டிஷாருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று திரட்டிய முதல் பிரகடனம் எது? திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை, இல்லை திருச்சிராப்பள்ளி பிரகடனம் சொல்லுவாங்க, சரிங்களா? திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையின் நகல்கள் எந்தெந்த முக்கிய இடங்களில் ஒட்டப்பட்டன? நவாபின் திருச்சிராப்பள்ளி கோட்டை வாயில் சுவர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலின் மதில்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி, ரெண்டுமே சரி, சரிங்களா? மருது சகோதரர்களின் புரட்சியை ஒடுக்குவதற்காக ஆங்கிலேயருக்கு உதவிகளை அனுப்பிய பிற பகுதிகள் எவை? வங்காளம், இலங்கை, மலையா பகுதியிலிருந்து வந்த பிரிட்டிஷ் படைகள்,
புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்களின் கூட்டமைப்பு படைகள். ஆன்சர் வந்து ஏபி, ரெண்டுமே சரி. சரிங்களா? மருது சகோதரர்கள் ஆங்கிலேய படைகளால் தோற்கடிக்கப்பட்டு எங்கு எப்போது தூக்கிலிடப்பட்டனர்? ராமநாதபுரம் மாவட்டத்தின் திருப்பத்தூர் கோட்டையில். எப்போனா 1801 அக்டோபர் 24. மீண்டும் பிடிப்பட்ட ஓமதுரை மற்றும் செவத்தையா பாஞ்சாலங்குறிச்சியில் எப்போது தலை வணங்கி அதாவது தலையை தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டனர்? இங்கே வந்து கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டனர். சரிங்களா? ஆன்சரை பார்த்தலாமா? 1801 நவம்பர் 16. மருது சகோதரர்களின் கிளர்ச்சியில் பங்கேற்றவர்களில் எத்தனை கிளர்ச்சியாளர்கள் மலேசியாவின் பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டனர்? 73 பேர். சரிங்களா? 72 பாளையங்கள், இதை 73 பேர் ஞாபகம் வச்சுங்க. பாளையக்காரர் முறையை முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வந்து தமிழகத்தின் மீது கம்பெனி நேரடி பலத்தை செலுத்திய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உடன்படிக்கை எது? கர்நாடக உடன்படிக்கை 1801 ஜூலை 31. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இது வரும். தீரன் சின்னமலையின் இயற்பெயர் மற்றும் அவர் எந்த பகுதியில் பாளையக்காரராக இருந்தார்? தீர்த்தகிரி, கொங்கு நாட்டின் பழைய கோட்டை மன்றாடியர் குடும்பம். சரிங்களா? ஆற்காட்டு நவாப்பின் திவான் முகமது அலி வசூலித்த வரி பணத்தை பிடுங்கிக் கொண்டு சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவில் சின்னமலை பறித்தான் என்று சொல் என கூறி திறன் சின்னமலை என்ற பெயரை பெற்றவர் யார்? தீர்த்தகிரி. திறன் சின்னமலை கொங்கு பகுதியில் ஆங்கிலேயரை எதிர்க்க யாருடன் பிணைந்து பிரெஞ்சு இராணுவ பயிற்சியை பெற்றார்? மைசூரின் திப்பு சுல்தான். 1799 திப்பு சுல்தான் ஸ்ரீரங்கப்பட்டின போரில் இறந்த பிறகு சின்னமலை ஓரிடத்தை விட்டு ஓடாமல் ஆங்கிலேயரை எதிர்த்த கோட்டை எழுப்பிய இடத்தின் பெயர் என்ன? ஓடாநிலை. திறன் சின்னமலை ஆங்கிலேய படைகளை தனித்து நின்று கொரில்லா போர் முறையில் தோற்கடிக்க முக்கிய போர்க்களங்கள் எவை? நொய்யல் ஆற்றங்கரை போர், அடுத்தது வந்து பாருங்கள் காவிரி ஆற்று போர் மற்றும் அரச்சலூர் போர். சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்த அவரது சமையல்காரர் மற்றும் சின்னமலை எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நல்லப்பன் தான் காட்டி கொடுத்துருப்பார். சரிங்களா? சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். எப்போனா 1805 ஜூலை 31. 1806 ஆங்கிலேயருக்கு எதிராக சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்த வரலாற்று பிரசித்தி பெற்ற வேலூர் புரட்சி வெடித்த நாள் எப்போது? 1806 ஜூலை 10. சரிங்களா? வெடிகாலமே புரட்சி வெடிச்சிருக்கும். சிப்பாய்கள் புரட்சியில் ஈடுபட காரணமாய் அமைந்த புதிய இராணுவ ஒழுங்குமுறைகளையும் புதிய தலைப்பாகையும் அறிமுகப்படுத்திய சென்னை இராணுவ தளபதி யார்? சர் ஜான் கிடரக். வேலூர் புரட்சியின் போது கோட்டைக்குள் சிப்பாய்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட முதல் ஆங்கிலேய அதிகாரி யார்? கர்னல் பென்கோட். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருங்க, பார்த்துக்கோங்க, முக்கியமானது. துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டு கோட்டைக்கு வெளியே விசாரித்து சிப்பாய்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட மற்றொரு அதிகாரி யார்? மேஜர் ஆம்ஸ்ட்ராங். வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் மகன்களில் புரட்சியாளர்களால் புதிய அரசாக அறிவிக்கப்பட்ட மூத்த மகன் யார்? ஃபதே ஹைதர். ஆற்காட்டிலிருந்து குதிரைப்படை பிரிவுடன் வந்து வேலூர் கோட்டை புரட்சியை மிக கொடூரமான முறையில் இரக்கமின்றி அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார்? கர்னல் கில்லஸ்பி. சரிங்களா? கில் பண்ணுறான் கில்லஸ்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான், முக்கியமானது. வேலூர் புரட்சியை அடக்கிய கில்லஸ்பிக்கு ஆங்கிலேய அரசு வழங்கிய வெகுமதி தொகை எவ்வளவு? 7000 பக்கோடாக்கள். வேலூர் புரட்சி தோல்வியடைந்த பிறகு திப்பு சுல்தானின் குடும்பத்தினர் எங்கு நாடு கடத்தப்பட்டனர்? கல்கத்தா. வேலூர் புரட்சியின் விளைவாக பதவியிழந்த சென்னை ஆளுநர் மற்றும் இராணுவ தளபதி யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு மற்றும் சர் ஜான் கிடரக். ஏன்னா அவங்க எத்தனும் அந்த தலைப்பா முறையினால தான் சண்டே வந்திருக்கும், அதனால அவங்க வேலையோட தூக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? லாஸ்ட் கொஸ்டின்ங்க, அவ்வளோதாங்க.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்களோட மார்க்கு உங்களோட பேர் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? 1806 வேலூர் புரட்சி எந்த பெரும் புரட்சிக்கு முன்னோடியாக அமைந்தது என வரலாற்று அறிஞர்கள் கருதப்படுகின்றனர்? பெரும் சிப்பாய் கழகம் 1857. சரிங்களா? அவ்வளோதான், நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.